அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். தமிழ்நாடு நலச்சங்கம் மற்றும் வெளிநாடு வாழ் இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக நல்லிணக்க சமத்துவ நோன்பு திறப்பு நிகழ்வில் பங்கேற்று தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் மயிலாடுதுறை வெங்கடேசன் அவர்களே, துணைத் தலைவர் ஆரிஃப் மகபூல் அவர்களே, செயலாளர் முகமது சீனி முகமது அவர்களே, இணைச் செயலாளர் கமால் பாஷா அவர்களே, இணைச் செயலாளர் முகமது நூஹு அவர்களே, பொருளாளர் முகமது யூனூஸ் அவர்களே, துணை செயலாளர்கள் இம்ரான் அவர்களே, நூர் முகமது அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற அயோத்தி திரைப்படத்தின் இயக்குனர் அருமை தோழர் மந்திரமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் திராவிட இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு செய்திருப்பது என்ன என்று வரலாற்றை நினைவுகூர்ந்து அமர்ந்திருக்கிற சட்டமன்றத்தில் சங்கநாதமாய் ஒலித்த மறைந்த ரஹ்மான் கான் அவர்களின் மகனார், இப்போது தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் என்னோடு சக உறுப்பினராக செயலாற்றி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் டாக்டர் சுபேர் கான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் லண்டன் ஃபைசல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் மக்கா கலீல் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, தமாம் வாழ் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்களே, அனைவருக்கும் இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2020ஆம் ஆண்டு தமாமில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்னாலும் கூட இங்கே வந்து நான் பங்கேற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு கொரோனா பொது முடக்கம், சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றக்கூடிய சூழல் என்று கடந்த 5 ஆண்டுகளும் கடந்துவிட்டது. பல்வேறு முறை இங்கே மீண்டும் வருவதற்கு சகோதரர்கள் அழைப்பு விடுத்த போதும் கூட அந்த வாய்ப்பு அமையவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக சமத்துவ இஃப்தார் விருந்தில், சமூக நல்லிணக்க இஃப்தார் விருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. தமிழர்கள் எங்கு சென்றாலும் இணக்கத்தோடு வாழ்கிறோம், சகோதர வாஞ்சையோடு வாழ்கிறோம், ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி உறவோடு வாழ்கிறோம் என்பதை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வு எடுத்துரைக்கிறது. எவ்வளவோ சதிகள், சூழ்ச்சிகள், எவ்வளவோ அராஜகங்கள் இந்த உறவை குலைப்பதற்கு நடந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து சமூக நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிகள் ஊர்தோறும் நடக்க வேண்டும். அது இன்றைக்கு எல்லை கடந்து, தமிழ்நாட்டை கடந்து, இந்தியாவை கடந்து தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு பெருமை. அதிலும் குறிப்பாக நம்முடைய மந்திரமூர்த்தி அவர்கள், அயோத்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர், அந்த படம் திரையரங்கில் ஓடிய காலத்திலேயே திரையரங்கில் சென்று பார்த்தவன் என்ற முறையில், அப்போது எனக்கு மந்திரமூர்த்தியை தெரியாது, ஆனால் அந்த படத்தை பார்த்துவிட்டு மிகப்பெரிய ஆறுதலை நான் பெற்றேன். இந்த சமூகத்தில் இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதற்கு 1000 படங்கள் வருகின்றன. அந்த 1000 படங்களையும் எதிர்த்து முஸ்லிம்களும் களத்திற்கு வரக்கூடியதை பார்க்கிறோம்.
இந்த படத்தில் அப்படி தவறாக காட்டிவிட்டார்கள், இந்த படத்தில் இப்படி தவறாக காட்டிவிட்டார்கள் என்று ஒரு எதிர் போராட்டம் வெடிப்பதை பார்க்கிறோம். ஆனால் சத்தமே இல்லாமல், சலனமே இல்லாமல் இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்க உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காவியம், ஒரு திரைப்படம் வெளிவந்து சென்றிருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனை. விஸ்வரூபம் எடுத்த கமலை தெரியும், ஆனால் அயோத்தி எடுத்த மந்திரமூர்த்தி நமக்கு தெரியாது. துப்பாக்கியில் நடித்த விஜயை தெரியும், ஆனால் அயோத்தியில் நடித்த சசிகுமாரை நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. முஸ்லிம்கள் சந்திக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்றால், எதிரியார் என்பது தெரிந்து விடுகிறது, நண்பன் யார் என்பதுதான் தெரிய மாட்டேன் என்கிறது. சரியான நண்பர்களை அடையாளம் காண வேண்டியது முக்கியம். நண்பர்களை அடையாளம் கண்டுவிட்டால் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக, இணக்கத்தோடு, அமைதியாக வாழ முடியும். அந்த அடிப்படையில் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த மேடையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் பெரிய உச்சத்தை தொட வேண்டும். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லுவார், ஒரு சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு ரவுடி போதும், ஆனால் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் ஒரு தலைவன் தேவை என்று சொல்லுவார். ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனையை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ரவுடி போதும், ஒரு சமூக விரோதி போதும், ஒரு வதந்தியை பற்ற வைத்து விட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது, ஒரு சமூகத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவது, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, அது ஒரு லீடர்ஷிப். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவம் வேண்டும். அது ஒரு தலைவரால் தான் முடியும். இன்றைக்கு அவர் இயக்குனர் என்பதையும் கடந்து ஒரு லீடர், ஒரு தலைவர் என்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார். என்றால் இணக்கத்தை ஏற்படுத்துகிற வேலை. ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னால் உடனே சர்ச்சையாகும், உடனே எதிர்ப்பு வரும், உடனே அந்த படம் பேசப்படும், அந்த படத்தின் மீது ஒரு கவனம் குவியும், உடனே அந்த இயக்குனரும் லைம்லைட்டுக்கு வந்துடுவார். அது ரொம்ப எளிய வழி. சமூகத்தை பற்றி கவலை இல்லை. இந்த சமூகத்தில் இப்படி ஒரு எதிர்மறையான கருத்தை வைக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஆகும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் இந்த தலைமுறை எவ்வளவு பாழாகும் என்பதை பற்றி கவலைப்படாதவன் தன்னுடைய வியாபாரத்திற்காக, தன்னுடைய வெளிச்சத்திற்காக ஒரு தவறான கருத்தை வைத்து ஒரு படத்தை எடுத்து விடுவான். ஆனால் அது ரொம்ப ஈஸி. அவர் மேலே சீக்கிரம் லைம்லைட்டில் அவர் வந்துடுவார், ஃபோக்கஸ் கிடைக்கும். ஆனால் மந்திரமூர்த்தி செய்திருக்கிற வேலை என்பது அது ரொம்ப லேட் ஆகும். பாருங்க, நமக்கே இப்போ தான் தெரியுது. வர நானே படம் பார்த்துட்டேன். படம் வந்து ஓராண்டு இருக்குமா, 2 வருஷம் ஆச்சா பாருங்க. ஆனால் நானே இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு கூட அவரை அழைத்து பாராட்ட வேண்டும், அவரோடு ஒரு விருந்துண்ண வேண்டும் என்று தோன்றவில்லை. ஆனால் தமாம் வாழ் சகோதரர்கள் உங்களுக்கு தோன்றி இருக்கிறது. அதற்காக உங்களுக்கும் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பணிகள் மிக மிக அவசியம். அவர் வந்து நம்ம கூப்பிட்டு பாராட்டுவோம், தமாமில் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவீங்க, இப்படி சுபைர் கான் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் வந்து நம்மை பாராட்டுவார் என்கிற எதிர்பார்ப்பில் அந்த வேலையை செய்யவில்லை. அல்லது இன்னும் பெரிய பாராட்டுகள் வந்து குவியும் என்கிற அந்த எதிர்பார்ப்பில் அவர் அதை செய்யவில்லை. இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார், செய்திருக்கிறார். இன்னும் செய்வேன் என்று இங்கே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட பணிகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். இது தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல என்பது நம்முடைய பார்வை. மந்திரமூர்த்தி நேற்று முளைத்து கிளைத்தவர் அல்ல. இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஏன் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை பேசுகிற படைப்புகள் வரவில்லை? நல்லிணக்கத்தை பேசுகிற அட்மாஸ்பியர், அந்த சூழல் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கிறது? தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் முஸ்லிம்கள் குறித்து இப்படிப்பட்ட நல்ல புரிதல் இருக்கிறது? முஸ்லிம் அல்லாத மக்கள் குறித்து முஸ்லிம்களிடம் ஒரு இணக்கமான சிந்தனை இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். இந்தியா என்பது ஒரு ஒருங்கிணைந்த நாடு,
பல மாநிலங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு ஒன்றும் தனி நாடு இல்லை. தமிழ்நாடும் ஒரு மாநிலம். எனவே இந்தியாவில் என்னென்ன பண்புக்கூறுகள் இருக்கின்றவோ அது அத்தனையும் எல்லா மாநிலத்திலும் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவின் வடக்கு பகுதிகள் வேறு ஒரு போக்கில் போகின்றன, தமிழ்நாடு வேறு ஒரு போக்கில் போகிறது என்றால் மற்ற மாநிலங்களில் நடக்காத எது தமிழ்நாட்டில் நடந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன ஸ்பெஷல் தமிழ்நாட்டில்? என்ன ஸ்பெஷல்? ஏன் தமிழ்நாடு இவ்வளவு ஹார்மோனியா இருக்கு, நல்லிணக்கத்தோடு இருக்கிறது? இந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை மற்ற பகுதிகளில் இல்லையே, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது? இதற்கு என்ன அடித்தளம்? இதற்கு யார் காரணம்? இது நமக்கு தெரியறதில்லை. எப்படி மந்திரமூர்த்தியை நமக்கு தெரியாதோ அப்படி நாம ஒரு சுமூகமான அட்மாஸ்பியர்ல ஒரு நல்ல இணக்கத்தோடு பிரச்சனைகளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு யார் காரணம் என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஏதோ நம்முடைய முயற்சியில தான் நம்ம இப்படி வாழ்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அல்லது நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், அதனால மற்றவர்கள் நமக்கு பயந்துக்கிட்டு பணிந்து நம்ம நல்ல விதமாக நடத்துகிறாங்க அப்படின்னு கூட சில பேர் எண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எண்ணிக்கை வலிமையல்ல தமிழ்நாட்டில் முஸ்லீம்களின் பாதுகாப்பை உறுதி செய்திருப்பது. நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அதனால நம்ம அவங்களோட மோத முடியாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்களா? அதனால தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை இல்லையா? அப்படி இல்லை. அப்படி பார்த்தா எண்ணிக்கையில் எங்கே ஜாஸ்தியாக இருக்காங்க, எங்கே அதிகமாக இருக்காங்க? இந்தியாவில் முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? ஊபி, உத்தரப்பிரதேசம். 20 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறார்கள். 5இல் ஒருவர் முஸ்லீம். தமிழ்நாட்டில் ஒரு 6 விழுக்காடு இருப்போம் என்று கணிக்கிறோம். அப்போ எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை என்பது எத்தனையோ மடங்கு குறைவாக இருக்கிறது. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பான நிலைமையில் இருக்கிறார்கள். இது என்ன மேஜிக்? இது ஒரு மேஜிக் மாதிரி தெரியுதுல்ல? என்ன மேஜிக் நடந்திருக்கும்? எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க, அப்போ அங்கே அவங்கள பார்த்து தான் பயந்துருக்கணும், ஆனால் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்றால் எண்ணிக்கை வலிமை அல்ல பாதுகாப்பை தீர்மானிப்பது, எண்ண வலிமைதான் பாதுகாப்பை தீர்மானிக்கிறது. எண்ண வலிமைனா என்ன? முஸ்லிம்கள் குறித்து முஸ்லிம் அல்லாத மக்களிடம் இருக்கிற எண்ணம், நல்லெண்ணம், அது தீர்மானிக்குது பாதுகாப்பை. இவங்க வேற யாரோ கிடையாது, இவங்க அரேபியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் இறங்கியவர்கள் கிடையாது, வந்தேரிகள் கிடையாது, இந்த மண்ணின் மைந்தர்கள். 3 தலைமுறைக்கு முன்பா 4 தலைமுறைக்கு முன்பு நம்முடைய சகோதரராக இருந்து சமத்துவத்திற்காக, சாதி ஒழிப்புக்காக இஸ்லாமிய கோட்பாட்டை தழுவிக்கொண்ட நம் சொந்தங்கள் என்கிற புரிதல் யாருக்கு இருக்கிறது? முஸ்லிம் அல்லாத மக்களிடம் இருக்கிறது. இந்த புரிதல் எப்படி வந்திருக்கும்? ஏன் இந்த புரிதல் இந்தியாவின் பிற பாகங்களில் வரல? இந்த புரிதல் எப்படி வந்ததென்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் கூட மறைந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசு பொருளாக இருக்கிற, மிகப்பெரிய விமர்சனத்தையும் கடும் எதிர்ப்பையும் சந்திக்கிற மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் போட்டு வைத்த விதை, திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்த அந்த கோட்பாடு, அதுதான் இந்த அடிப்படைக்கு, கட்டமைப்புக்கு காரணம். இது புரியாம அல்லது புரிந்தும் தெரிந்தும் எதிரிகளின் கைப்பாவையாக செயல்படக்கூடியவர்கள் இந்த அட்மாஸ்பியரை குலைக்க பார்க்குறாங்க. பெரியாரின் மீதே கல்லறிகிறார்கள். வரலாறு ரொம்ப நுட்பமாக நமக்கு சில செய்திகளை சொல்கிறது. 1400 ஆண்டுகளாகிறது இஸ்லாம் தோன்றி. குறிப்பாக திருமறை குர்ஆன் நபிகளார் இறுதி தூதரினுடைய செய்தி நமக்கு கிடைத்து 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்தியாவிலும் கூட இஸ்லாம் தோன்றி பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தமிழ்ச்சூழலில், தமிழ்நாட்டில்
தென்னிந்தியாவில் இஸ்லாம் வந்து பல நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு திருக்குர்ஆனில் என்ன இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறது என்பது தெரியாது. யாராவது படித்தவர்கள், மார்க்க அறிஞர்கள் எடுத்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன் இதை சொல்லுது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, யாராவது படித்தவர், மார்க்க அறிஞர், அதனுடைய பொருள் புரிந்தவர்கள் நமக்கு சொல்லணும். அப்படி பொருள் புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இஸ்லாம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, முஸ்லீம்கள் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த பிறகும் கூட, அவர்கள் உயிராக போற்றுகிற திருமறையில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. முஸ்லீமு ஆனால் குர்ஆனில் என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. யாராவது ஒரு மார்க்க அறிஞர் எடுத்து சொன்னதான் தெரியும். இந்த லெவலில் தான் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா 1944 வரைக்கும். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பு கூட திருக்குர்ஆன் தமிழில் கிடையாது. தமிழில் குர்ஆனை கொண்டு வர வேண்டும் என்று ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி, அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி, முஸ்லீம் லீக் தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிபுடைய தந்தையார், இப்போ சென்னை மாநகர மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற ஃபாத்திமா முஷஃபர் அவருடைய தாத்தா, அவர் தான் முதல்ல இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிய தொடங்குறார். முதல்ல திருக்குர்ஆனை தமிழில் கொண்டு வருவோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் எதிர்க்கிறாங்க, மார்க் அறிஞர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இது அந்த அரபி மூலத்தில் இருந்து தமிழுக்கு மாற்றுவதன் மூலம் ஏதாவது நம்முடைய சொந்த கருத்துக்களை அதில் சொல்லிடக்கூடாது, அது குர்ஆனுடைய புனிதத்தன்மையை கெடுத்துரும் என்று சொல்லி எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்பை மீறி அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணி 1944 திருக்குர்ஆன் தமிழாக்கம் முழு வடிவத்தில் கிடைக்குது. நல்ல குறிப்பாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான வரலாறு இது. தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் இன்னைக்கு எப்படி இருக்குது, ஏன் இருக்குது, எதுக்கு என்ன பின்னணிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்குது. 1944 தான் திருக்குர்ஆன் தமிழில் வருகிறது. அப்போ தமிழில் திருக்குர்ஆன் 44 வந்த பிறகுதான் எல்லாருக்கும் தமிழில் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும்னா யாருக்கு? முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும். அதற்கு முன்னால் இந்த குர்ஆனில் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? ஊருக்கு ஒரு ஓதி படித்த ஆலிம்சாக்கு மட்டும் தெரியும், அவ்வளோதானே, வேற யாருக்கும் தெரியாது. இப்படி இருந்த களத்தில் 1944 தான் டிரான்ஸ்லேஷன் வருது. ஆனால் இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என்று 1918, 19, 20 காலகட்டத்திலேயே தந்தை பெரியார் பட்டி தொட்டி எங்கும் பேசுகிறார். தமிழ்நாட்டில், தமிழ்நாடு முழுவதும் போய் பேசுகிறார். இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து அப்படிங்கிறார். 4:55க்கு நான் அடிமை, 5 மணிக்கு நான் விடுதலை பெற்றவன், இஸ்லாத்தை தழுவிவிட்டால் அப்படிங்கிறார். 5 நிமிஷத்தில், 1 நிமிஷத்தில், 1 நொடியில் ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்றார். எப்படி தெரியும் அவருக்கு? எதை படிச்சுட்டு இதை சொன்னார்? குர்ஆன் அரபியில் இருக்கு. பெரியாருக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது. அவர் பிறப்பால் கன்னடர் என்றாலும் கூட கன்னடமும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டின் தலைவராக, தமிழர் தலைவராக நிமிர்ந்த தலைவர். அதனால தமிழை தவிர எதுவும் தெரியாத ஒரு தலைவருக்கு 1920 திருக்குர்ஆன் டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு 25 இயர்ஸ் முன்னாடியே, 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அது சொல்லப்பட்ட கருத்து எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேட் பண்ண ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர் கிலாஃபத் மூவ்மெண்ட்ல பங்கேற்கிறார், ஒத்துழையாமை இயக்கம். அந்த மூவ்மெண்ட்ல சுதந்திர போராட்டத்தில் பெரியாரும் பங்கேற்கிறார். இவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங்கில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது 2 பேருக்கு இடையில நெருக்கம் ஏற்படுது. ஒரே மூவ்மெண்ட்ல இருக்காங்கல்ல, ஒரே இயக்கத்தில் பயணிக்கிறாங்கல்ல. இவர் ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அவர் ஒரு காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய தலைவர் பெரியார். 2 பேரும் சந்திக்கும் போது 2 பேருக்கு இடையில உரையாடல் நடக்குது. அப்துல் ஹமீது பாக்கவியும் ஒரு பெரிய ஸ்காலர், அவர் பெரிய ஆய்வாளர். பெரியாரும் பெரிய ஸ்காலர், பெரிய ஆய்வாளர். அவர் ஆய்வு பண்ணதுனால தான் இவ்வளோ வால்யூமா புத்தகம் வந்திருக்குது, இவ்வளோ வால்யூமா பேசி வச்சிருக்கிறார். அப்போ அந்த 2 பேரும் சந்திக்கும் போது, உரையாடும் போது, அவர் கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர், இறை நிராகரிப்பாளர், இவர் கடவுள் நம்பிக்கை உள்ள மார்க்க அறிஞர். 2 பேரும் சந்திக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க, 2 பேரும் உரையாடுறாங்க. அப்போ இவர் அவர்கிட்ட சொல்றார், இப்படி ஒரு பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட பணியை?
டிரான்ஸ்லேட் பண்ணுற பணியை, மொழியாக்கம் செய்யக்கூடிய பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல பணி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் 1944 தான் டிரான்ஸ்லேஷன் கையில் கிடச்சிது. பெரியாருக்கு மட்டும் தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு கிடைப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்துல் ஹமீதா பாக்கவி அவர்கள் மொழியாக்கம் செய்ய அந்த கையெழுத்து பிரதியை படித்தவர் தந்தை பெரியார். அவர் டிரான்ஸ்லேட் பண்ண இவர்கிட்ட கொண்டு காட்டுறார். இவர் பார்க்கிறார், இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறார் தமிழ்நாடு முழுவதும். ஏன் இந்தியா பூரா இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறான், தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை மீட்க வாவான் கூட்டா சொந்த ஊர்க்காரனை போகாம அங்கே நின்றுட்டான்? காரணம் புரியுதா? யார் போட்டு வைத்த விதை? எவ்வளவு சுலபமாக வந்து இன்றைக்கு பேசுகிறார்கள் பாருங்க. வரலாறு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது, எவ்வளவு சுலபமாக இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது வரலாறில்? இந்த வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். நாம் எப்படி கடந்து வந்திருக்கிறோம், எந்த புள்ளியில் நிற்கிறோம். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இயற்கை மதம் அப்படின்னு அப்துல் ஹமீத் பாக்கவி இஸ்லாம் குறித்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். இயற்கை மதம், அதை பெரியார்ட்ட கொடுக்குறார். பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் அதை பற்றி ஒரு பெரிய ரிவ்யூ பண்ணி ஒரு கட்டுரை வெளியிடுறார். இஸ்லாம் ஒரு இயற்கை மதம் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணுறது யாரு? மதமே கூடாது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்று சொன்ன தலைவர் இஸ்லாம் ஒரு இயற்கையான மதம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு ரிவ்யூ எழுதுறார் குடியரசுல. ரிவ்யூ எழுதியதோடு மட்டுமல்ல, அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் 1925, இன்னைக்கு 2025, சரியா நூற்றாண்டுல நின்று தமாமில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. அதில் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் திருமண முறைன்னு ஒன்று இருக்குது. சுயமரியாதை திருமணம்னு அதுக்கு பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திராவிடர் கழகத்துக்காரங்க கருப்பு சட்டக்காரங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த சடங்கும் இருக்காது, எந்த சம்பிரதாயங்களும் இருக்காது. மணமகளின் ஒப்புதல், மணமகனின் விருப்பம் ரெண்டையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க, சாட்சிகள் இருக்கும், திருமணத்தை நடத்தி முடிச்சுருவாங்க. இது எந்த திருமண முறை? இஸ்லாமிய திருமண முறை. அதுதான் சுயமரியாதை திருமணமாக பரிணாமம் பெறுகிறது. பெரியார் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்? இதை எப்படி எடுத்துக்கொண்டார்? இஸ்லாத்தை தெரிந்ததனால் எடுத்துக்கொண்டார். அப்போ இது வேற ஏதோ ஒரு கான்செப்ட் கிடையாது, இது நம்ம கான்செப்ட் தான். இது நம்மோடு பொருந்தி போகிற ஒரு கான்செப்ட். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிற இந்த வேலையை, இந்த சீர்திருத்த வேலையை, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை, பெண் விடுதலை, பெண்களுக்கு மணமுடிக்கிற உரிமை, விவாகரத்து பெறுகிற உரிமை, விவாகம் செய்கிற உரிமை, விவாகரத்து பெறுகிற உரிமை, எல்லா உரிமையும் சமம் என்று பெண் விடுதலையை முன்னிலைப்படுத்தி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணில், அரேபிய மண்ணில் பெண் சிசுக்குலை எதிர்த்து கலகம் செய்தவர் நபிகளார். விதவை மறுமணம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சட்டமாக்கி அதை செயல்படுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாம். இது எல்லாமே பெரியாருக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, தமிழ்நாட்டு களத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, இந்திய அட்மாஸ்பியர்ல என்ன ஒரு கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண நினைக்கிறாரோ, அது எல்லாமே ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. வியந்து போயிட்டார். அத்தனை எடுத்துக்கிறார். இதை சொல்றார். எங்க சொல்றாரு? போய் முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறார். அவர் பேச பேச அவருடைய தம்பி அண்ணா பேசுகிறார், அவரின் தம்பி கலைஞர் பேசுகிறார். அப்படியே தொடர்ச்சி இன்னைக்கு எங்க தலைவர் வரைக்கும் வந்து நிக்குது. திராவிட இயக்கம் போட்டு வைத்த விதை, பெரியாரில் தொடங்கிய பயணம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத வரலாற்று தொடர்ச்சியாக நீட்சியாக வந்து நிற்பதனால்தான் கடல் கடந்து எங்க போனாலும் தமிழர்கள் என்னவா இருக்கோம்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடு இருக்கிறோம், நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம். எவ்வளவு பிரிவினை இதுக்குள்ள ஏற்படுத்த நினைச்சாலும் ஏற்படுத்த முடியல. அந்த அளவுக்கு நேத்து ஜித்தா நிகழ்ச்சியில்
கிராத்து ஓதுவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. கிராத்து ஓதுங்கன்னு சொன்னோன்னா ஒரு பொண்ணு, ஒரு 4 வயசு சின்ன குழந்தை வந்து கிராத்து ஓதுச்சு. அதுக்கு பேர் வந்து என்ன பேர்? திஷா மோகன். திஷா மோகன் ஒரு குழந்தை வந்து ஃபாத்தியா சூராவை மிக சிறப்பாக ஓதிச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு முழுமையா. எல்லோருக்கும் பயங்கர வியப்பாக இருந்துச்சு. இது எப்படி இந்த உறவு வருது? எப்படி அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்ங்கிற உணர்வு வந்துச்சு? இது இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த பக்கமும் நம்ம பார்க்க முடியும். ராமாயண சாஹிபுன்னு ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் பேர் ராமாயண சாஹிபு. என்ன ராமாயணம் சாஹிபு ரெண்டும் ஒன்று கொண்டு கான்ட்ராஸ்டாக இருக்க, ஒன்று ஒத்து வரலையே. ராமாயணம் வேற, சாஹிபு வேறையாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ராமாயண சாஹிபுன்னு ஒருத்தருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவர் மிக சிறப்பாக கம்பராமாயண உரை நிகழ்த்தக்கூடியவர், கம்பராமாயணத்தை போய் ஊர் ஊராக பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்க மரபு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுதான் தமிழர்கள் எங்கு சென்றாலும், தமிழ்நாட்டு மக்கள் எங்கு சென்றாலும் அந்த உறவை கட்டி காப்பதில் கவனமாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இஃப்தாருக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்து என் கையில் கொடுத்து குடிங்கன்னு சொல்லி தந்தது யாருன்னு பார்த்தா மக்கா கலீல் இல்லை, லண்டன் ஃபைசல் இல்லை, சுபைர் கான் இல்லை, வெங்கடேசன். வெங்கடேசன் வந்து அப்படி கொடுக்குறாரு, பேரிச்சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாரு, இன்னொரு கோலை கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, குடிங்க குடிங்க அப்படின்னு. நெகிழ்ந்து விட்டேன் நான். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்கிறோம். இதை யாராலும் அசைக்கவும் முடியாது, இதை யாராலும் பிரிக்கவும் முடியாது. அதை வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி அடுத்த தலைமுறை கையில் ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு தான் இது போன்ற ஒருங்கிணை. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எதுக்கு? இஃப்தாரை வந்து பள்ளிவாசல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது, கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு தானே இருக்கிறோம், வீட்டில் எல்லாரும் இஃப்தார் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஏன் இந்த நிகழ்ச்சிக்கான தேவை எங்கிருந்து வருதுன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மரபை கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன் இது. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு இது ஒரு பள்ளிக்கூடம், இது ஒரு பாடசாலை. இதுதான் நம்முடைய மரபு. இப்படித்தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதை நம்ம தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். இந்த உறவு நீடிக்கணும், இந்த உறவு நிலைக்கணும். இந்த உறவு இல்லாத இடத்தில் என்ன நடந்திருக்கிறது? 2 பேரும் சண்டையிட்டால் என்ன நடந்திருக்கிறது? வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி தடைபட்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு தடைபட்டிருக்கிறது, பெண்கள் முன்னேற்றம், அந்த விமன் எம்பவர்மெண்ட் தடைபட்டிருக்கிறது, எல்லாம் தடைபட்டிருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாருங்க, இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% தாண்டது கிடையாது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி படிப்போருடைய அந்த விழுக்காடு. நம்ம தமிழ்நாட்டில் 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறோம். உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 25 விழுக்காடு கூட இன்னும் தாண்டலை. 25% கூட அவங்க ரீச் பண்ணல. நம்ம விட சரி பாதி இடத்துல இருக்காங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் எப்படி அப்படி டபுள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆணுக்கு நிகராக பெண்களும் படிக்கிறார்கள், அதுதான் முக்கியம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் போனால் ஸ்டூடெண்ட்ஸ் முழுக்க ஆண்களாக இருப்பாங்க, அவங்களும் கூட முழுமையாக வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. இங்கே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வர்றாங்க தமிழ்நாட்டில். இப்போ விமன் எம்பவர்மெண்ட். ஏன்? பெரியார் சொன்னார், பெண்களின் கையிலிருந்து கரண்டியை பிடுங்குங்கள், புத்தகத்தை கொடுங்கள் அப்படின்னார். இதனுடைய மூலம் எது? ஹிரா குகையில் திருமறை அருளப்பட்டு நபிகளார் உடல் நடுங்க வந்து முதலில் சந்தித்தது ஆணையா? யாரை? ஹதீஜா அன்னையாரை, பெண்ணை. தூதுத்துவம் கிடைத்தவுடன் அதை புரிஞ்சிக்க முடியல அவரால். என்ன நமக்கு உள்ள நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த இயல்பு நிலைக்கு அவரால் வர முடியவில்லை, நடுங்குகிறார். அப்போ அந்த இடத்துல எவ்வளவு துணிவுமிக்க ஒரு கேரக்டரா, அதை புரிந்து கொண்டு அவரை ஆற்றுப்படுத்துகிற கேரக்டரா ஒரு ஆணுக்கு கொடுக்காம இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுக்குது. அந்த இடத்தை பெண்ணுக்கு கொடுக்குது. அடுத்தது வாங்க, இப்போ நபிகளார் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல. இப்படி இப்போ நம்முடைய வாழ்வியலாக ஒன்று இருக்குதுல்ல, இந்த வாழ்வியல் யார் சொல்லி நமக்கு தெரியும்? அவங்க படுக்கையில் இப்படி இருந்தாங்க, அவங்க இப்படி வந்து யார் சொல்லி நமக்கு தெரியும்? யாரின் வழியாக நமக்கு தெரியும்? அன்னை ஆயிஷா. அங்கே யார்? அவங்க ஒரு பெண். அப்போ ஒரு அறிவு கருவூலத்தையே நம் கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பது யாரு? ஒரு பெண்ணின் வழியாக வருகிறது.
அப்போ பெண் பாத்திரம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. இதுதான் பெரியாருக்கு இன்ஸ்பிரேஷன். பெண்களின் கையிலிருந்து கரண்டியை பிடுங்குங்கள், புத்தகத்தை கொடுங்கள்னா, நீங்கள் அதுவும் இந்திய சாதிய சமூகத்தில் பெண்கள் மிக மிக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் மற்ற சமூகங்களில் பிறந்த ஆணுக்கே கல்வி கிடையாது என்றால் பெண்ணுக்கு எப்படி கொடுப்பாங்க? எல்லா சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு கல்வி கிடையாது. உயர்ந்த சமூகத்தை தவிர மற்ற எல்லா சமூகத்தின் ஆண்களுக்கும் கல்வி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்திய சாதிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் பெண்ணுக்கு கல்வியை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன், ஒரு புரட்சி. அந்த புரட்சி இந்த நூற்றாண்டில் நடந்திருக்கிறது. யாரால் நடந்திருக்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் மூலம் நடந்திருக்கிறது. தந்தை பெரியார் ஏற்படுத்திய சமூக கிளர்ச்சியின் மூலம் நடந்திருக்கிறது. ஆனால் அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய கோட்பாட்டின் வழி உலகத்தில் நடந்துவிட்டது. கல்வி 2 பேருக்கும், இவருக்கு கொடுக்கக்கூடாது இவருக்கு கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. கல்வி 2 பேருக்கும். அதனால தான் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது வரலாற்றில். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது தானே, அவர் வழியாகத்தானே நமக்கு கிடைக்குது. பல ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இருந்தாலும் கூட, பலரின் மூலமாக நமக்கு அந்த செய்திகள் வந்து சேர்ந்தாலும் கூட, அந்த விஷயத்தில் அவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான பங்களிப்பு. அப்போ பெண்ணை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி இஸ்லாம் வைத்திருக்கிறது என்பதற்கு அது சான்று. இந்த வரலாற்றை எல்லாம் உள்வாங்கித்தான் தமிழ் மண்ணில் திராவிட இயக்கம் வெளிப்படுகிறது. அப்போ அது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மூமெண்ட் கிடையாது. அது ஏதோ ஒரு கட்சி அப்படி நம்ம சுருக்கி பார்க்கக்கூடாது. அது ஒரு மூமெண்ட். எல்லா இடமும் உலகத்தில் எளிய மனிதர்களை எதிரியாக காட்டி தான் ஒரு அரசியல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ஈழத்தில் என்ன பிரச்சனை? தமிழர்கள் வலிமையானவர்களா? தமிழர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களா? தமிழர்களுடைய மொழி இனம் எல்லாம் அதிகாரம் செலுத்துகுதா? இல்லை. யாருக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரணும்? அதிகாரத்தில் இருக்கிறவனை நோக்கி ஒரு குரல் வந்தால் நியாயம். ஆனால் உரிமை மறுக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறவன் எப்படி ஒரு சமூகத்தினுடைய எதிரியாக இருக்க முடியும்? அப்போ அங்கே சிங்களர்கள் பெரும்பான்மை, சிங்கள இனவாத ஆட்சி அதிகாரம் அங்கே நடக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தமிழர்கள் ஆட்சியில இல்லை, அதிகாரத்தில் இல்லை, வாய்ப்பும் இல்லை, உலகம் பூரா செதறி கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இனம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? அப்போ அங்கே எதிரியா ஒரு இனவாத கும்பல் யாரை சித்தரிக்கிறாங்க? வலிமையற்ற, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற, எந்த அதிகார வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு மக்களை சித்தரிக்கிறாங்க எதிரியா, தமிழர்களை. இந்தியாவில் என்ன நடக்குது? இந்தியாவில் பொதுமக்களின் எதிரியாக யார் சித்தரிக்கப்படுறா? பெரும்பான்மை மக்களின் எதிரி என்று யார் சித்தரிக்கப்படுறா? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய, எந்த அதிகார வாய்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய, பவர் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய, பவர்லெஸ் சொசைட்டியாக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். எதுவுமே இல்லை, எந்த பவர்லையும் இல்லை. ஆனால் அவங்க தான் எதிரி அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். வெள்ளையர்களுக்கு எதிரி யார்? கருப்பின மக்கள். கருப்பின மக்கள் பவரில் இருக்காங்களா? இல்லை. வெள்ளையர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனை எதிரியாக காட்டாமல் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனை எதிரியாக காட்டுவது தான் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற அரசியல், நடந்து கொண்டிருக்கிற அரசியல். தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க, தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதார் இயக்கம்னு ஒன்று வந்துச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது பிராமணர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், தமிழர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சிங்களம் செய்தது போல, கருப்பின மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வெள்ளையர்கள் செய்ததைப் போல, முஸ்லீம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியாவில் சங் பரிவார் செய்வதைப் போல ஒரு அரசியல் கிடையாது. அது என்னன்னா நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னா, பிராமணர் அல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் இல்லை, யூனிவர்சிட்டியில் இல்லை, செக்ரட்டரியேட்டில் இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை, எஸ்பி ஆஃபீஸில் இல்லை, எந்த விதமான பொறுப்புகள்லையும் இல்லை. எல்லா பொறுப்புகள்லையும் அவங்க தான் இருக்காங்க. தமிழாற்றுப்படையில் பெரியார் பற்றி வைரமுத்து எழுதும்போது ஒன்று சொல்லியிருப்பார். பிராமணர்களை பார்த்து பெரியார் சொல்கிறார், நான் உங்களை வாழக்கூடாது என்று சொல்லவில்லை, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கள் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெரியார். அது அப்போது பிராமணர்கள் வாழக்கூடாது, அவங்கள விரட்டி விட்டுறணும் என்பதெல்லாம் நான் பிராமின் மூமெண்ட். எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்க, நாங்களும் இந்த மண்ணில் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறோம்,
நீங்கள் 3 பேர் இருந்தால் நாங்கள் 97 பேர் இருக்கிறோம், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளும் படிக்கட்டும், எங்கள் பிள்ளைகளும் வேலைக்கு போட்டோம் என்கிற போராட்டம் தான் நான் பிராமின் மூவ்மெண்ட். அப்போ யாரை எதிர்த்து? வலிமை குன்றியவர்களை எதிர்த்துத்தான் உலகம் முழுவதும் போராட்டம். வலிமை படைத்தவர்களை எதிர்த்து உலகத்தில் நடந்த போராட்டம், தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், வலிமை மிக்க அதிகாரம் மிக்கவளை எதிர்த்து அதிகாரமற்ற மக்களை அணி திரட்டுகிற போராட்டம். எவ்வளவு பெரிய மாண்புமிக்க போராட்டம் பாருங்க தமிழ்நாட்டில் நடந்தது. எதிரியாக எளிய மக்களை சித்தரிக்கல. எதிரியார் எளிய மக்கள் கிடையாது, எளிய மனிதர்கள் கிடையாது. எதிரியார் வலிமை பெற்றவர்கள், அதிகார வலிமை பெற்றவர்கள். நம்மளையும் அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க, வாய்ப்பை மறுக்கிறாங்க. எனவே அவர்களோட வாய்ப்புக்கான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். அது அவங்களுக்கு எதிரான போராட்டம் கூட கிடையாது, நம்முடைய வாய்ப்புக்கான போராட்டம். அதனால்தான் பெரியார் கேட்டார் 100 விழுக்காடு வகுப்புவாரி உரிமை கேட்டார். வகுப்புவாரி உரிமைன்னா என்ன? யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்னு எண்ணுங்க, எண்ணிக்கைக்கு ஏற்ப இடங்களை கொடுத்துருங்க. அப்படின்னா 100 பேரில் 3 பேர் பிராமணர்னா 3 பேர் பிராமணருக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க உரிமையை என்று சொல்லி நடத்திய போராட்டம். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கா? அவங்கள விலக்கி வச்சுட்டு எனக்கு தான் எல்லான்னு சொல்லக்கூடிய போராட்டம் தான் நடத்திருக்கு. ஆனால் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பங்கு உண்டோ அதை பிரித்து கொடுங்கன்னு சொன்ன ஒரு மகத்தான போராட்டம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அந்த வரலாற்றின் வழி வந்திருக்கிற நாம் நம்முடைய எதிரியார் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும், நம்முடைய நண்பன் யார் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி எதிரியார் நண்பன் யார் என்று நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னைக்கு மடை மாற்றுவதற்கு என்ன பண்ணுறான்? புதுசாக ஒருத்தன் கிளம்பி வந்துடுறான். யாராவது உணர்ச்சி வசமாக பேசக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே வேறு பல துறைகளில் வெளிச்சம் பெற்றவர்கள், அந்த வெளிச்சத்தின் மூலம் செய்யக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளின் மூலம் அப்படி இந்த யங்ஸ்டர்ஸுடைய கவனத்தை ஈர்த்தரலாம் என்று இன்றைக்கு களத்திற்கு வருகிறார்கள். இதில் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இதனால் சமூகத்தில் என்ன விளைவு ஏற்படும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய தலைமுறையை பாதித்து விடக்கூடாது. அது நம்முடைய தலைமுறையை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வரலாற்றின் வழி தொடர்ச்சியும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் திரும்ப திரும்ப இந்த அரசியலை நாம் பேச வேண்டியிருக்கிறது. அரசியலுக்கு அப்பால் எதுவும் இல்லை, எல்லாமே அரசியல் தான். அரசியலை விட்டு நாம் விலகி நின்றாலும் நம்மை விட்டு அரசியல் விலகி நிற்காது. இதுதான் உண்மை. எல்லாத்துலேயும் அரசியல் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன மக்களுக்கான எல்லா முடிவுகளும் எங்கே எடுக்கப்படுகிறது? நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் எடுக்கப்படுகிறது. சட்டமன்றம் நாடாளுமன்றமும் தான் சட்டங்களை இயற்றுகிற அவை. இப்போ நீட்டு எக்ஸாம் எழுத போகிற ஒரு மாணவனுக்கு அரசியல் ஆர்வம் இல்லைன்னா கூட அவனுடைய அந்த தேர்வு, அந்த எக்ஸாம், அதற்கு பின்னால் அரசியல் இருக்கா இல்லையா? அவன் அரசியலில் இல்லை, அவன் குடும்பத்தில் யாருமே அரசியலில் இல்லை. ஆனால் அவன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறான், அவன் மீது ஒரு எக்ஸாம் திணிக்கப்பட்டிருக்குது. அது அரசியலா இல்லையா? அப்போ அரசியல் யாரை விட்டது? யாரையும் விடாது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்க அவை என்பது அது அரசியலின் வழியேதான் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த அரசியல் புரிதல் நமக்கு வேணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் பள்ளிக்கூடங்களில் வந்திருக்கு. இங்கிலாந்தில் கூட இந்த வாரம் தான் வந்திருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. இங்கிலாந்து நாடு என்பது இந்தியாவை அடிமைப்படுத்திய நாடு, இந்தியாவை ஆண்ட நாடு. அந்த நாட்டில் கூட, தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாட்டில் கூட அந்த ஸ்கீம் எப்போ வந்திருக்கு? இந்த வாரம் வந்திருக்கு, கடந்த வாரம் வந்திருக்கு. கலிஃபோர்னியா மாகாணத்தில் கடந்த ஆண்டு வந்துச்சு, அமெரிக்காவில், கனடாவில் கடந்த ஆண்டு வந்துச்சு. முன்னேறிய நாடுகளே இன்னைக்கு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நூன் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம் என்பது 1921 100 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தலைவர்கள் சிந்திச்சிட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ இந்த வரலாற்றை எல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் களத்தில் பயணித்து மக்கள் அளித்த வாய்ப்பின் மூலம் சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை எனக்கு கிடைத்த போது நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும்? மதிய உணவு கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன நோக்கமோ, அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன லாஜிக்கோ அதுதானே மார்னிங்கும். அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் சொல்வது என்ன? மத்தியானம் சாப்பிட்றோம் இல்லையோ, நைட்டு சாப்பிட்றோம் இல்லையோ, காலை சாப்பாடு ரொம்ப முக்கியங்கிறாங்க. இப்போ மதிய சாப்பாடு எதுக்கு கொண்டு வந்தாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி? பிள்ளைங்க
வறுமையான சூழல்ல இருந்து வர்றாங்க, அல்லது சாப்பிடாம இருந்தால் அந்த கல்வி ஏறாது, அதனால் அந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த கல்வியை கொடுக்கணும் என்பது தானே கான்செப்ட். அப்போ காலையில் சாப்பிடாம எவ்வளோ பிள்ளைங்க வருது. பெற்றோர்கள் வந்து காடு கழனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, இன்றைக்கி 100 நாள் வேலைன்னு காலையிலே போயிடுறாங்க. எல்லாம் போனால் பிள்ளைங்க சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வருது. அப்போது இந்த சாப்பாட்டை உறுதிப்படுத்துவது, காலை உணவை உறுதிப்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் சட்டமன்ற உரையில் நான் பேசுகிறேன். மதிய உணவு திட்டத்தை போல் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவில் 5 பெருந்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார். அதில் அவர் சொல்லும்போது சொன்னார், 5 திட்டங்களை இந்த ஆட்சியின் ஓராண்டு நிறைவை கொண்டாடுகிற வகையில் நான் அறிவிக்கிறேன். அதில் ஒரு திட்டம், பள்ளிக்கூடங்களில் இனிமேல் காலை உணவும் போடப்படும். இப்போ நான் ஒரு ஆள் உணவு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கொடுக்க முடியும் என்னால்? ஒரு ஆளால். ஒரு அமைப்பு உணவு கொடுக்கணும்னு நினைக்குது, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? ஒரு நிறுவனம் உணவு கொடுக்குதுன்னு நினைக்குது, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? அப்போ ஒரு தனி மனிதர் நினைத்தாலும் செய்ய முடியாது, ஒரு நிறுவனம் நினைத்தாலும் செய்ய முடியாது, ஒரு கட்சி நினைத்தாலும் செய்ய முடியாது, ஒரு அரசு நினைத்தால் செய்ய முடியும். எவ்வளவு வருஷத்துக்கு செய்ய முடியும்? எவ்வளவு வருஷத்துக்கு வேணாலும் செய்ய முடியும். எத்தனை லட்சம் பேருக்கு செய்ய முடியும்? எத்தனை கோடி பேருக்கு வேணாலும் செய்ய முடியும். இப்போ இது எதன் வழியே இந்த ஸ்கீம் வந்திருக்கு? அரசியலின் வழியே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஒரு அரசு அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் செய்து விடலாம், இனி அதை தடுக்கவே முடியாது. அந்த உணவுக்கான தேவை இருக்கிற வரைக்கும் அந்த திட்டம் தொடரும். எவ்வளவு பெரிய ஒரு கல்வி புரட்சி இது. அப்போ அரசியலின் தேவை என்பது என்ன, அரசியல் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அந்த வழியாக தான் இதெல்லாம் செய்ய முடியும். மிகப்பெரிய சமூக பணியை அரசியல் வழியாக தான் செய்ய முடியும். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே பார்க்குறோம், எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறோம். எல்லாத்துலேயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அரசியல்னா ஐயோ அது ரொம்ப மோசமான ஏரியா, அது சினிமானா அது ரொம்ப மோசமான ஏரியா, ஒவ்வொன்றை பற்றி நெகட்டிவாக என்ன நமக்கு தெரியுது அது மட்டும் தான் நமக்கு பார்வையில் வந்து விடியுது. ஆனால் அந்த சினிமாவின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று ஒரு சாட்சி இங்கே மேடையில் இருக்காரு. அந்த அரசியலின் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சாட்சி இந்த மேடையில் இருக்கிறேன். அப்போ யார் எந்த இடத்தில் இடம்பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம். எந்த இடமும் மோசமானதல்ல, யார் அதில் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. எனவே அந்த அம்சங்களை புரிந்து கொண்டு நம்முடைய தலைமுறைக்கு வரலாற்றை எடுத்து சொல்லுவோம், நல்லிணக்கத்தை கட்டி காப்போம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த இணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைவர்களுடைய நீண்ட உழைப்பின் காரணமாகவும் அர்ப்பணிப்பின் காரணமாகவும் அது நம் கைகளுக்கு கிடைத்திருக்கிறது. அது நம்முடைய முயற்சியால் நடந்ததல்ல, நம்முடைய தலைவர்கள் அதற்கு பின்னால் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த தியாகத்தை உணர்ந்து நம்முடைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம், நல்லிணக்கத்தோடு வாழ்வோம், அதன் மூலம் நம்முடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவோம். அந்த வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நல்லிணக்கம் தான், கம்யூனல் ஹார்மனி தான், சமூக அமைதி தான். அதுதான் தொழிலை உறுதிப்படுத்துகிறது, அதுதான் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது, அதுதான் கல்வியை உறுதிப்படுத்துகிறது. இல்லைன்னா மக்கள் சண்டை போட்டுட்டு இருந்தால் அதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்களே தவிர வளர்ச்சியை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இப்போ சண்டை இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை எப்படியாவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? வேறு சிந்தனை இல்லாதனால கல்வியை பற்றி வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். அப்போ தமிழ்நாடு வளர்ந்திருப்பதற்கு காரணம், தமிழ்நாடு ஒரு ரோல் மாடல் ஸ்டேட் என்று நாம் பெருமை பொங்க சொல்வதற்கு காரணம் சமூக நல்லிணக்கம். அந்த சமூக நல்லிணக்கத்தை கட்டி காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.